ஒரு அரங்க மாதிரி அங்கேதான் அவர் உட்கார்ந்து கீதை படிப்பார், பிரேயர் செய்வார். அதை நோக்கி அவர் நடந்து போக வேண்டும். 10 நிமிடம் தாமதமாகிவிட்டது என்று வேகமாக போய்க் கொண்டிருந்த போதுதான் எல்லோரும் பொது ஜனங்கள் பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சி அது. அந்த பொது ஜனங்களோடு ஜனமாக வந்தவன் தான் நாதுராம் கோட்சே. கையிலே துப்பாக்கியோடு வந்திருக்கிறான். திடீரென்று கூட்டத்தை தள்ளிவிட்டு அவன் முன்னோக்கி வந்ததும் இவரை வணங்குவதற்காக, காலை தொட்டு கும்பிடுவதற்காக வருகிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் ஒரு பெண்மணி காந்தியடிகளோடு பக்கத்திலே வந்திருந்தவர் தடுக்கிறார். அப்படி தடுக்கிற நேரத்திலே அந்த பெண்மணியை அவன் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி கீழே இடித்து தள்ளிவிடுகிறான். அவர் கையில் இருந்த பொருட்கள் எல்லாம் சிதறி விடுகின்றன. அதை எடுப்பதற்குள்ளாக 4 முறை அவன் துப்பாக்கியால் சுட்டு விடுகிறான். பிளாங்க் பாயிண்டட் ரேஞ்ச் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மிக நெருக்கத்திலே நின்று சுடுவது, மார்புக்கும் கீழே தொப்புளுக்கும் மேலே 4 குண்டுகள். பெரும் சத்தம் கேட்கிறது. ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லிக்கொண்டே அவர் சரிந்து விடுகிறார் இன்னொரு பெண்மணியின் மடியிலே. 10 நிமிடத்தில் அங்கிருந்து அவருடைய உடல் பிர்லாவுடைய மாளிகைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அவர் இறந்து விட்டார் என்று அறிவிக்கப்படுகிறது. மருத்துவமனைக்கு கூட உடனடியாக போய் சேர்க்க முடியவில்லை என்று எழுதியிருக்கிறார்கள். ஒரு மருத்துவமனைக்கு தொலைபேசி அடித்தும் யாரும் வரவில்லை. உடனடியாக நேரடியாக சென்றும் யாரும் வந்து உடனடியாக அவருக்கு முதலுதவி செய்வதற்கு கூட முடியவில்லை என்று அன்றைய பத்திரிகைகள் பதிவு செய்திருக்கின்றன. ஒரு தேசத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய மகாத்மா காந்தியடிகளையே இப்படி சுட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வெறி எங்கிருந்து வந்தது? அன்றைக்கு வல்லபாய் பட்டேல் ஏன் அவருக்குரிய பாதுகாப்பை தரவில்லை? எண்ணி பார்க்க வேண்டும். நாதுராம் கோட்சே என்பவருடைய உடன்பிறப்பு, அவன் அண்ணனோ தம்பியோ கோபால் கோட்சே, அவனும் அந்த வழக்கிலே ஒருவன். மொத்தம் 9 பேரிலே சவார்கார் உட்பட 5 பேர் அதிலே பிராமணர்கள். முக்கியமானது, கோட்சேவும் பிராமின் தான், கோபால் கோட்சே பிராமின் தான், சாவர்கர் பிராமின் தான். ஏன் இதை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு இந்த கருத்தை முன்னிறுத்தியவர்கள் அவர்கள் மராட்டிய மாநிலத்தை சார்ந்தவர்கள், சித்பவன் என்கிற வகையை சார்ந்த பார்ப்பன குடும்பத்தை பிறந்தவர்கள். எதற்காக இதை செய்தார்கள்? காந்தியடிகளை ஏன் கொல்ல வேண்டும்? 2 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, அவர் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக தொடர்ந்து பேசியது. அதைவிட முக்கியமாக இந்துக்கள் கூடியிருக்கிற பிரேயரில், அந்த ஜெப கூட்டத்தில், அந்த பிரார்த்தனை கூட்டத்தில் அவர் குர்ஆன் வசனங்களை படித்திருக்கிறார். அவன் கோட்சே கேட்கிறான், மசூதியிலே போய் கீதையை படிக்க முடியுமா? ஏன் இந்த பிரார்த்தனை கூட்டத்திலே குர்ஆனை படிக்கிறார் இவர்? அது அவர்களுக்கு வெறுப்பை தந்திருக்கிறது.